ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இது. மெடமே துசாட் போயிருந்தோம் இல்லையா, அங்கே ஹாலிவுட் டு பாலிவுட் செலிப்ரிட்டிஸ் வரைக்கும் எல்லாருக்கூடையும் நின்று ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போது நம்ம பார்க்க போகிறது முக்கியமான இந்த ஊரோட ராயல் ஃபேமிலியை தான். லாஸ்ட் வீடியோவில் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுன்னு பிரின்ஸ் ஹாரி அண்ட் மேகன் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு முடித்தோம். இப்போ நம்ம பக்கிங்ஹாம் பேலஸ் மாதிரியே வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்க அந்த ஹாலுக்கு தான் வந்து போக போகிறோம். பிரின்ஸ் ஹாரியை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வெளியே தான் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ சேட், ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு உள்ளே போனதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராயல் டைனிங் மாதிரி வந்து போட்டு அவங்க வீட்டோட நாய்க்குட்டிக்கும் வந்து ஒரு ஸ்கல்ப்சர் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த நாய்க்குட்டியோட ஸ்கல்ப்சர் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ராயல் ஃபேமிலியெலாம் வந்து இருக்காங்க இல்லையா, அந்த ஹால்குள்ளே தான் வந்து இருந்தது. தென் ஒய் நாட் ஹாரி அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. சரி, அது அவங்க குடும்ப பிரச்சனை, நம்ம தலையிட வேணாம். அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா வந்து பார்த்துட்டு உள்ளே போகலாம். கிங்கோட ஃபேமிலி அங்கே தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே போகலாம். இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒலிம்பிக் பிளேயர் தான். அண்ட் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போகணுன்னா நம்ம அப்படியே பக்கிங்ஹாம் பேலஸ் பால்கனியில் நிற்கிற மாதிரியே வந்து ஒரு ஃபீல் இருந்தது. கீழே வந்து மக்கள் நிற்கிற மாதிரிலாம் வந்து இருந்தது. அங்கேருந்து அப்படியே வந்து வெளியே வந்தால் ஒபாமா நின்றுட்டு இருந்தார். ஸோ அவர் கூட ஒரு கிளிக். இப்போ நம்ம ராயல் ஃபேமிலி இருக்க பிளேஸ்க்கு வந்து போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிங் சார்லஸ், அவங்களோட ஒய்ஃபு அண்ட் எல்டர் சன் வந்து பிரின்ஸ் வில்லியம், அவங்களோட ஒய்ஃப் கேட். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கிங்குக்கு சக்ஸஸராக வந்து இருக்கிறவங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து குயின் எலிசபெத்தோட ஸ்கல்ப்சரை வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க இறந்ததாலேயா என்னன்னு தெரியல, இங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க போல். கிங்குக்கு அப்புறமா வந்து த்ரோன் வந்து இவருக்கு தான். இங்கே பாருங்கள், டயானாவுக்கும் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்கல்ப்சர் வச்சுருக்காங்க. பிரின்ஸ் வில்லியம் அண்ட் பிரின்ஸ் ஹாரி ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா டயானாவோட பிள்ளைங்க தான். பிரின்சஸ் டயானா வந்து பார்த்திங்கன்னா குல்குலிக்கும் எனக்கும் வந்து ஃபேவரட்டான பர்சன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் வந்து எப்படி வந்து ஒரு ஜென்ரேஷனாக வந்து எவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைனாக நிப்பாட்டியிருந்தாங்க. நம்ம என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தோம் இல்லையா நாய்க்குட்டி, அந்த நாய்க்குட்டி இங்கேயும் வந்து இருக்குது. இங்கே வந்து சேரும் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு குட்டி பிரேக் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. பேபி இக்லூ இது உண்மையான நாய்க்குட்டி மாதிரியே இருக்கிறதால அது கூட வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து திருப்பியும் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து எலியெல்லாம் ஓடிட்டு இருந்ததுங்க. இந்த ஃபோன் பூத்துக்குள்ளே வந்து போனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நம்பர்ஸ் போட வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து சாங்ஸ்லாம் வந்து வருது. அதுதான் இவங்க 3 பேரும் வந்து உள்ளே போயிட்டு சாங்ஸ் மாற்றி மாற்றி போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க.
நம்ம வந்து எலியோட விஷயத்துக்கு வருவோம். லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து நீங்கள் வந்து இந்த எலிகளை வந்து பார்க்கலாம். அதுவும் வந்து ஸ்டேஷன்லாம் வந்து போயிட்டிங்கன்னா அவ்வளோ எலிங்க வந்து இருக்கும். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஊரில் மட்டும் இல்லை, இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் பிளேசஸ்லலாம் வந்து நிறைய எலிகள்லாம் வந்து இருக்கும். ஸோ நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்கணும். நிறைய பேர் வந்து நினைக்கலாம், நான் ஏன் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து இங்கே வந்து இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இங்கே வந்து நான் வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். யூகே டு இந்தியா ட்ரிப் போகும்போது இந்தியன் ரயில்வேஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எலி வந்து தூங்கவே விடலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லா இடத்துலையும் தான் வந்து இருக்குது. இங்கேயும் வந்து நான் வந்து அந்த வீடியோ எடுத்து கூட வந்து போட்டு கான்ட்ரவர்சி ஆக்கியிருக்கலாம். பட் வந்து ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட். நம்ம ஊர்லேருந்து பார்க்குறவங்க வந்து என்ன நினைப்பாங்க, ஓ லண்டனில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்காது போல் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இங்கேயும் வந்து உலகத்தில் எல்லா பிளேஸ்லேயும் இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே. இதை சொல்லும்போது இன்னொன்றும் ஞாபகம் வந்தது. நான் வந்து ஒரு டைட்டில் வந்து தம்ப்நெயிலில் வந்து பார்த்தேன், நரிக்கிட்ட இருந்து தப்பிய தருணம் அப்படின்னு சொல்லிட்டு. நரி வந்து யூகேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தெருநாய் எப்படி சுற்றிட்டுருக்கோமோ அந்த மாதிரி நரி வந்து இங்கே வந்து சுற்றிட்டுருக்கோம். நம்ம ஊரில் தனியாக இருக்கும்போது நைட்டில் வந்து இந்த தெருநாயெல்லாம் பார்த்தா நான் கூட தான் பயப்படுவேன். நம்ம ஊரில் பாதி பேரை வந்து அப்படி தான் இருப்பீங்க. அதுக்குன்னு நியூஸ் போட ஆரம்பித்தா பாலிமர் நியூஸ் ஃபுல்லாகவே வந்து 24 hours இதை தான் வந்து போடணும். இப்போது இந்த ஹாலும் வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு செக்ஷனுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து அப்படியே கீழே இறங்கி வந்து போயிட்டு இருந்தது. இந்த ஸ்டெப்ஸுல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடமே துசாட் ரிலேட்டடாக தான் வந்து இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம வந்து போக போகிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து அலோடு இல்லையா. அது வந்து என்னென்னா சேம்பர்ஸ் ஆஃப் ஹாரர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த முக்கியமான பெரிய பெரிய அந்த க்ரைம்ஸு அண்டு கிரிமினல் கேசஸ் நிறைய வந்து அந்த தண்டனைலாம் வந்து எப்படி கொடுத்தாங்க அது எல்லாமே வந்து உள்ளே இருக்குமா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பப்பு கூட குழந்தைங்க இருக்காங்க. நான் மட்டும்தான் வந்து உள்ளே போனேன். இங்கே உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர் நின்றுட்டு செக் பண்ணிட்டு தான் வந்து அனுப்புகிறாரு. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு தான். அது என்ன பெரிய பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போயிட்டுருக்கேன். ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, செம்ம ஸ்மெல்லியாக இருக்குது. அந்த அடைச்சி வச்சுருக்கதால அந்த வவ்வால் அந்த மாதிரி வந்து ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. எப்போ வெளியே வந்துடுவோம் அப்படின்னு தான் வந்து இருந்தது. இந்த பாத்தெல்லாம் வந்து ஒன்றும் பயமாலாம் வந்து எனக்கு தெரியல. அங்கங்கே வந்து பிளட்டு மாதிரிலாம் வந்து கொட்டி வச்சு அந்த க்ரைம் சீனை வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தா வந்து என் குழந்தைங்க கூட வந்து பயப்பட மாட்டாங்க, அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. பட் யூகேவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்னா அது வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மூவிஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து 18+ வந்ததுன்னா நம்ம வந்து அடல்ட்ஸ் மட்டும்தான் வந்து பார்க்க வந்து அலோடு. இதுவே வந்து 15னா வந்து அந்த ஏஜுக்கு மேலே தான் அலோட் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூவிஸ் வந்து ஃபேமிலியோடு நாங்கள் வந்து போய் பார்க்கவே முடியாது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வர தமிழ் மூவிஸில் எல்லாத்துலேயும் கொஞ்சமாவது வயலன்ஸ் வந்து கலந்து தான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 15+ கேட்டகரியில் தான் வரதால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ஃபேமிலியாக வந்து போகவே முடியாது. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அமரன் மூவி வந்து OTTயில் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உள்ளே போயிட்டோன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் வந்து வெளியே போகிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்மெல்லு தான் வந்து எனக்கு தாங்கவே முடியல. எப்போ வெளியே போவோம் அப்படின்னு வந்து இருந்தது. I'll keep my word. You ripped up. ஒரு வழியாக வந்து ஸ்டெப்ஸ் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ மேலே போயிட்டு பப்பு பார்க்குறேன்னு சொன்னார்னா நான் வந்து குழந்தைங்கள வச்சுட்டு நிற்பேன். ஸோ அவர் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவார்.
சேம்பர்ஸ் ஆஃப் ஹாரர் வந்து எனக்கு வந்து அவ்வளோவா வந்து பிடிக்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பிரிட் ஆஃப் லண்டன்னு ஒரு ரைடுக்கு தான் வந்து போக போகிறோம். இந்த ரைடு வந்து செம்ம சூப்பராக இருந்தது. லண்டனோட பழமையான அந்த பிளாக் டாக்ஸியில் வந்து அப்படியே அந்த ரைடு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து லண்டனை வந்து டைம் ட்ராவல் பண்ணி நம்ம ஒரு 16th செஞ்சுரிக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது. இந்த ரைடோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன். மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸ்பிரிட் ஆஃப் லண்டன் ரைடு முடிஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது சூப்பர் ஹீரோஸை. இவங்களெல்லாம் வந்து பார்க்க அப்படியே ரியலாக வந்து பார்க்குற மாதிரியே இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோடனே இங்கே வந்து ஒரு 4D ஷோவும் வந்து இருந்தது. நெக்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு தான் வந்து போக போகிறோம். கிளாஸஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம். இந்த 3D கிளாஸஸ் எங்கே பார்த்தாலும் எனக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா, நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஜெயா டிவியில் வந்து ஒரு சீரியல் மாதிரி வந்து போட்டாங்க. ஸோ வந்து அதுக்கு வந்து இந்த 3D கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் ரெட் கலர், ஒரு பக்கம் க்ரீன் கலரில் வந்து இந்த ஒட்டின மாதிரி வந்து இருக்கும். யார் யாருக்கெல்லாம் அதெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். You've made it! We're so happy you're here! If you'll please make your way through that door, the audience is waiting in the theater. After you, guests of honor, this is it! Our big reveal! பேபி க்ளூ டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் வந்து ஃபுல் ஷோவையும் வந்து பார்த்தான். இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் இந்த 4D ஷோ. क्या है? देखो ना कैसा वो इधर स्टार वॉर्स दे बैक सॉरी ये बात मान गुलगुली का இதுவும் வந்து செம்மையாக இருந்தது. அப்படியே நம்ம கேலக்ஸிக்குள்ளே வந்து போகிற மாதிரியே இருந்தது. देखो यहाँ देखो देखो आओ गुलगुली माँ इको मारिया இருக்குது. वो बाल जगची ना वो बाल बाल जगची हो गुलगुली यहाँ देख रहे को ये मेरे को सब बैठे
जाता है மியூசியமில் ஃபுல்லாக வந்து நல்லா சுற்றி பார்த்தாச்சு. ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. ஒர்த் ஃபார் த மணி. எங்களுக்கு ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்குறதுக்கு 3 ஹவர்ஸ் வந்து எடுத்தது. 1:40க்கு வந்து போனோம். 4:40க்கு தான் வந்து வெளியே வந்தோம். நடுவில் அங்கங்கே ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் மாதிரி வந்து ஒரு 2-3 தடவை வந்து எடுத்திருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து இந்த சோனியர் ஷாப் மாதிரி வந்து இருந்தது. இங்கேருந்து ஏதாவது சோனியர்ஸ் வாங்கிட்டு போகிறதா இருந்தால் வாங்கிட்டு போகலாம். இங்கே ரொம்ப அட்ராக்டடாக இருந்தது வந்து ஒரு விஷயம். வாங்க போய் பார்க்கலாம் அது. இங்கே இருக்க இந்த அவார்ட்ஸ் தான் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது. ஸோ நாங்களும் வந்து அது கூட நின்று ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். வெளியே போனோடனே வந்து பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கி, கோட்டு, பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்த ரூம் இருக்குது. ஸோ அதை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட போகலாம். செம்மையாக வந்து பசிக்குது. இங்கே உள்ளே தான் வந்து எல்லாமே இருக்குது. அதை கலெக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. நம்ம திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நேராக வந்து சாப்பிட தான் வந்தோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இட்ஸூலேருந்து கட்ஸு கறி நூடுல்ஸ் இது என்னோடய ஃபேவரட். நம்ம வந்து லண்டனுக்கு வந்து வெளியே சாப்பிட்றனாலே வந்து இட்ஸு இருந்தது தான் நான் இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இவங்க அப்பாவும் பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா கேஎஃப்சியில் வந்து பக்கெட் சிக்கன், ஐஸ்கிரீம் அதெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிட்டு நம்ம முக்கியமாக இங்கே வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ரீஜன் பார்க்கு. மெடமே துசாடேக்கு கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வந்து இந்த பார்க் இருக்குது. சம்மரில் இங்கே வந்து ரோஸ் கார்டன் வந்து எப்படி சூப்பராக இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஆட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வியூ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப நேரம் ரிலாக்ஸாக வந்து இங்கேயே வந்து இந்த பார்க்கில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். மெமரிஸ்க்காக கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.